உங்களோட முகத்தை தேடும்போது நான் காணப்படுவேன் என்று அவர் உங்களுக்கு சொன்னார். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. அவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். உண்மையாக தம்மை நேசிக்கிற இருதயத்தை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நான் இருக்கிற ஆண்டவரே, நான் உமக்காக இருக்கிற ஆண்டவரே. இந்த உலகம் உண்மை மறுதளித்து போனாலும், ஒட்டுமொத்த உலகம் உண்மை மறுதளித்து போனாலும், நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரே என்று சொல்லலாமா? நான் உமக்காக நிற்பேன், நான் உண்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தின் மகிமை செலுத்துகிறோம். உயர்ந்தவர், மகத்துவமானவர், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள், நம்முடைய தேவனை போல வல்லமை உள்ளவர்கள், அற்புதங்களை செய்கிறவர் ஒருவர். நாமத்தின் மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதியான மகிமை இயேசு கிறிஸ்து நாமத்திலே எடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய அன்பை நினைக்கும் போது எந்த கல்லான இதயமா இருந்தாலும் கரையும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம்னா அவருடைய அன்பு. வாழ்க்கையில நான் வாழ்ந்த நாட்களில் மோசமான ஒரு மனிதனாக இருந்தேன், பாவத்துக்குள்ள இருந்தேன். இந்த இடத்துல தேவனுக்கு பரிசுத்தமாய் அவருடைய ஊழியக்காரன் நிற்கிறேன்னா அவருடைய அன்பு. ஏசப்பாவோட அன்பு என்னை தேடி வந்தது. நாம் அவரை தேடி போகல, அவர் எங்களை தேடி வந்தார். இந்த அன்புக்காக தான் இருக்கிறோம், மதத்துக்காக. மதம் மனுஷனுக்கு எந்த நன்மையும் செய்யாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சுருக்கமாக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை உருவாக்கிய நோக்கம், நம்மே அவர் படைத்தார், எதற்காக அவர் சிருஷ்டித்தார், அவர் எதை, அவர் இருதயத்தினுடைய வாஞ்சை என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்குமே அவருக்கு தெரியும், ஆண்டவர் ஆதியில், அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பதாக பரலோகங்களை அவர் சிருஷ்டித்த பொழுது பிரதானமாய் 3 தேவதூதர்கள் இருந்தார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆமென். ஸோ அதில் முதலாவது மிகாவேல், கேப்ரியேல், லூசிபர். நாங்கள் பார்க்குறோம். மிகாவேல் வந்து யுத்தத்துக்கு பொறுப்பாக இருந்தார். கேப்ரியேல் மெசேஜ் கொண்டு போகிறதுக்கு அதுக்கு பொறுப்பாக இருந்தார். இந்த லூசிபர் நம்ம வந்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து பார்க்குறோம். அவர் உருவாக்கப்பட்ட பொழுது பரிபூர்ண அளவுள்ளவனாக இருந்தான். அவனுக்குள்ள ஆண்டவர் கீத வாத்தியங்களை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவர் உள்ள வச்சிருந்தார். ஆமென். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே இந்த பிரதரை பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணுறாரு, கீபோர்டு வாசிக்கிறார், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறார். ஆனால் லூசிபரை பற்றி சொல்லப்படும் பொழுது அவன் நடந்தாலே இசையாம், அவனுடைய செட்டை அப்படி விரிச்சாலே இசையாம். ஆமென். அவன் பார்வைக்கு மிகவும் அழகுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு நாங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிறோம். எப்போ அவனுக்கு அக்கிரமம் காணப்படுகிறது. இந்த லூசிபர் தேவனுக்கு மிகவும் நெருக்கமானவனாக இருந்தான். ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுக்காத இடத்தை ஆண்டவரோடு கொடுத்தார். அக்கினி கற்களுக்குள்ளே உலாவுகிற ரகசிய இடங்களுக்கு உலாவுகிற இடத்தை கொடுத்தார். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி நான் தேவனை போல மாறுவேன் என்று சொல்லி தேவன் விரோதமாய் அவன் ஒரு பரலோகத்தில் 1/3 பங்கை சேர்த்து கொண்டு தேவனோட கலகம் பண்ணான். தேவன் நிறைய வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அவன் திரும்ப கடைசியாக தள்ளி போட்டான். ஆமென். இப்போ இவன் இழந்து போன இந்த இடத்தை நிரப்புறதுக்காக ஆண்டவர் ஒரு கூட்டத்தை, ஒரு சந்ததியை அவர் வந்து எழுப்ப சித்தமுள்ளவர் இருக்கிறார். அதுதான் நானும் நீங்களும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தேவதூதர்களை படைக்கும் பொழுது அவர் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி யாரையும் படைக்கிறார். எந்த தேவதூதனும் அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாது. அந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. ஆமென். ஸோ இப்போ லூசிபர் இழந்த இடத்துல அவரிட மேன்மையான இடத்துக்கு, மேன்மையானது உறவுக்குள்ளாக தேவன் ஒரு பாத்திரத்தை உண்டாக்க அவர் விருப்பமுள்ளவர். நீங்க பாத்தீங்கன்னா அன்புள்ள யாருமே வந்து தனியா இருக்க மாட்டாங்க.
இப்போ யாரெல்லாம் தனிமையில போயிருப்பாங்கன்னா, ஒரு கசப்போட இருக்கிறவங்க, ஒரு வெறுப்போட இருக்கிறவங்க, ஒரு ரிஜெக்டடா ஃபீல் இருக்கிறவங்க வந்து தனிமையில இருப்பாங்க. ஆனா எப்பயுமே அன்பா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தோட தான் இருப்பாங்க. அம்மாவா இல்லையா? எப்பயுமே அவன் வந்து தன்னுடைய அன்பை ஷேர் பண்ணணும், அவனோட அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அவங்ககிட்ட அந்த ரிசீவ் பண்ணணும்னு தான் அவன் விரும்புவாங்க. அதே மாதிரி தேவனை பற்றி சொல்லும் பொழுது காட் இஸ் லவ். ஆமென். 1 யோவான் 4 பார்க்கிற தேவன் அன்பாக இருக்கிறார். அப்ப அந்த அன்பாக இருக்கிற தேவன் நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு பாத்திரத்தை, ஒரு பர்சனை, ஒரு நபரை ஆண்டவர் தேடுகிறார். அது வேற யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த நபர். ஆமென். ஆண்டவர் நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம் 26 பார்க்கிறோம், தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி அவர் மனிதனை உண்டாக்கினார். ஆமென். இப்ப மனிதனை அவர் உருவாக்கிட்டாரு. மனிதனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல வைக்கல. ஏதேன் தோட்டத்துல வைக்கும் பொழுது இப்போ பிசாசு இருந்த இடத்தை விட மேன்மையான ஒரு பதவியை தான் ஆண்டவர் யார் கொடுத்திருக்கிறாரு? ஆதாம் ஏவாளுக்கு, மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரமும் இந்த அந்தஸ்தும் பிசாசு கிடைக்கல. அவனால ஒரு நாளும் தேவனுடைய குமாரனாய் மாறவே முடியாது, மாற முடியாது, எப்பயுமே முடியாது. எந்த தேவதூராலும் தேவனுடைய புத்திரர்களாய் மாற முடியாது. தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்ட என்னால் மட்டும்தான் மாற முடிக்கிறதுக்கான கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, இப்போ ஆண்டவர் இப்போ தம்மை போலதான் உருவாக்கி இருக்கிறார். இப்போ மினியேச்சர், தேவனுடைய மினியேச்சர். இப்போ நம்ம ஒன்சாய் ட்ரீயெல்லாம் பார்க்குறோம், பெரிய பெரிய மரத்தை எல்லாம் குட்டி குட்டியா வந்து காடி வச்சுருப்பாங்க. இப்போ அப்பா, நம்முடைய அப்பா மகத்துவமான இப்போ அவர் தம்மை போல ஒரு குட்டி குட்டியா உருவாக்கினது தான் நானும் நீங்கள். அல்லேலூயா, சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. சோ ஆண்டவர் அதை உருவாக்கிட்டாரு. பிசாசுக்கு என்னது? பொறாமை. ஏன்? பிசாசு வந்து எங்க மேல கோபத்தோட வெளியோட இருக்கிறான்னா அவனுடைய இடத்துக்கு, அதை விட மேன்மை இடத்துக்கு நீங்க வந்துட்டோம், நாங்க வந்துட்டோம். அதனாலதான் இப்ப நமக்கு ஏதாவது அவனுக்கு பேசுனா பகை இருக்கா? அவனோட ஏதாவது தனிப்பட்ட முரண்பாடுகள் ஏதாவது இருக்கா? இல்லை. ஏன்னா அவன் வைத்திருந்ததை விட மேன்மையான இடத்தில் ஆண்டவங்களை உருவாக்கிட்டாருன்றதுக்காக தான் இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய வேலை என்ன? கொல்றது, அழிக்கிறது, திருடுறது. அவன் வந்தானா இதை மட்டும்தான் செய்வான். அவனுக்கு நன்மை செய்யவே தெரியாது. ஆமென். ஸோ வந்தா அவனுடைய வஞ்சகத்தினால என்ன பண்றான்? மனிதனை பாவத்தில் வைக்கிறான். இப்ப பாருங்க, பிசாசு விழுந்து போனதுக்கான காரணம் என்ன? நான் தேவனை போல மாறணும், தேவனை போல மாறணும் தான் அவனுக்கு சரி. இப்போ நாம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதுல ஆதாம் ஏவாள் விழுந்து போனதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுங்க. நீ தேவனை போல இருப்பா என்று பிசாசு வஞ்சிக்குது. ஆமென். நீ தேவனை, என்ன பிரச்சனைனா அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்கல. வசனம் சொல்லுது, ஓசியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அந்த நாலேஜ் அவங்க ஏற்கனவே அவங்க தேவனை போலதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க அந்த சார்ந்த உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த வஞ்சகம் ஆசையை வந்து பிசாசு உள்ள கொண்டு வரணும். இப்போ உங்களை வந்து யாராவது கொள்ளையடிக்கணும், இல்லை உங்ககிட்ட ஆட்டையை போடணும், என்ன பண்ணுவான்? இவ்வளோ ஆசையை கூடுவாங்க. இவ்வளோ பணம் கொடு, இவ்வளோ பணம் போட்டினா 2 மாசத்துல 2 வாரத்தில் டபுள் ஆகிடும். ஆமாம், நிறைய நியூஸ் பார்க்குறோம். நம்ம ஆசையை தூண்டுறது, இதுதான் பிசாசுடைய டெக்னிக். அவன் ஆசையை தூண்ட, நீ தேவனை போல நீ மாறுவாய், சாப்பிடு அப்படின்னா. இப்போ இவன் விழுந்து போனதுக்கான காரணம் என்ன? தேவனை போல மாறு. அப்போ 2 பேருமே ஒரே போல செஞ்சிருக்கிறாங்க. பிசாசும் ஒரே பாவம் தான், ஒரே நோக்கம் ஒன்றுதான். மனிதனும் ஒரே நோக்கம் தான். ஆனா ஆண்டவர் பிசாசுக்கும் தேவதூர்களுக்கும் ஆதரவாய் கைவிடாமல் மனிதனுக்கு ஆதரவாய் கைவிடுத்தார். ஏன்? தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்லை, தேவன் நியாயக்கேடு இல்லாத. ஏன் அப்படின்னா பிசாசு பாவம் செய்யும்போது அவனுடைய சொந்தத்திலே இருந்து செய்கிறான். பாவம் அவனுக்குள்ள இருந்து வருது. அவன் அறிந்து செய்தான். ஆனால் மனிதர்கள் அறியாமல் செய்தார்கள். ஒரு வஞ்சகத்தின் நிமித்தமாய் செய்தார்கள். அதனாலதான் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ ஆண்டவர் மனிதனை படைத்ததுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, அவரோட அந்த ஒருமனப்பாட்டில் இருக்கணும், அந்த ஒன்னஸ், அவரோட அந்த ஒன்னஸ்ல இருக்கணும். அவரை இந்த உலகத்துல ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை படைத்தார். இப்ப தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்.
ஏன் ஆண்டவர் வந்து பூமியில மனிதனை உருவாக்குறார் அப்படின்னா, அதாவது முந்தின கால யுத்தங்கள், இன்னொரு நாடு இன்னொரு நாட்டை வந்து யுத்தம் செய்யப்படுது. அங்கே யுத்தம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாடு இப்போ வந்து ரோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரோம் வந்து இன்னொரு நாட்டில் போயிட்டு யுத்தம் செய்து அந்த நாட்டை கைப்பற்றிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய நாட்டு பிரஜைகளை அந்த நாட்டுக்கு அனுப்புவாங்க. திஸ் இஸ் கால்ட் காலனைசேஷன். காலனிப்படுத்துதல், காலனைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுடைய நாட்டு பிரஜைகளை அங்க அனுப்பி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், எல்லாத்தையும் அவங்களுடைய காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டோம்னா ஈஸியா அவங்க நாடு முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொள்ளலாம். ஆமென். இப்போ அவங்க யுத்தத்துல கைப்பற்றிட்டாங்க, ஆனா அவங்க வேற மொழி, வேற கலாச்சாரம், அவங்களுக்கு சிங்காகவே இல்லை அப்படின்னா அவங்க எப்பயுமே அவங்க விரோதமா யுத்தம் பண்றதுக்கு, கலகம் பண்றதுக்கு எப்பயும் ஆயத்தமா இருப்பாங்க. ஆனா அந்த ஆக்கிரமித்து பிடிக்கப்பட்ட நாட்டுடைய கலாச்சாரத்தை, மொழியை அவங்க வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியா அந்த நாடு இவங்க மேல அதிகாரம் செலுத்தலாம். புரியுதா? புரிஞ்சவங்க கையெழுத்துக்கலாம். ஆமென். இதுக்காக தான் ஆண்டவர் மனிதன் இந்த பூமியை உண்டாக்கி ஆண்டு கொள்ளுதல் கொடுக்கிறார். ஏன்னா பரலோகத்துடைய கலாச்சாரத்தை பூமியில கொண்டு வாங்க, பரலோகத்தை பூமியில பெருக்குங்க என்று சொல்லித்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, மனிதனை உருவாக்குகிறார். ஒரே ரத்தத்தினாலே எல்லா சந்ததியும் அவர் உண்டாக்குறார். நோக்கம் அதுதான், பரலோகத்துடைய கலாச்சாரத்தை பூமியில கொண்டு வர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு ஒத்த வேஷம் தனியாகிறீர்கள், நீங்கள் பரலோகத்துடைய குடியுரிமைகளா இருக்கிறீர்கள். You are citizens of heaven என்று சொல்றாங்க. ஆமென். அப்ப நீங்க பரலோகத்துடைய பிரஜைகள் அப்படின்னா அந்த கல்ச்சரை தான் நீங்க இங்க வெளிப்படுத்தணும். ஆமென். தேவன் அதற்காக தான் நம்மை உருவாக்கினார். அவரை, அதாவது தேவன் இப்ப ஒரு பெரிய ஒரு அதிகாரி இருக்கிறார். அவரால் ஒரு இடத்துக்கு போக முடியல, வெளிநாட்டுக்கு போக முடியலன்னா அவருடைய சார்பில் ஒரு பிரதிநிதி அனுப்புவாங்க. ஒரு பிரதிநிதி இன்னொரு நபர் அனுப்புவாங்க. இப்ப அந்த நபர் போகும்பொழுது அந்த தலைவருக்கு, அந்த அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ, என்ன செல்வாக்கு இருக்குதோ, என்ன மரியாதை இருக்குதோ, என்ன கணம் இருக்குதோ அதே கணம் அந்த நபருக்கு கொடுக்கப்படும். எந்த நாட்டுக்கு போற அந்த நபருக்கு கொடுக்கப்படும். அதான் சொல்லுது, நீங்கள் you are ambassadors of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் சேனாதிபதிகளாக இருக்கிறீர்கள். அந்த அம்பாசிடர்ஸ் யாரு? அந்த நபரை, தலைவரை பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க. இப்ப நாம யாரை இந்த உலகத்துல பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிற பிரகாரம் நீங்கள் இந்த உலகத்துல இருக்கீங்க. ஆமென். நாம் அழைக்கப்பட்டதுக்கான நோக்கம் பெரியது. ஆமென். நம்ம ஆண்டவர்களை ஏதோ பாவத்தில் விழுந்துட்டான், பாவத்தில் கிடக்கிறான், அடிமைத்தனத்தில் கிடக்கிறான், நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி பரிதாபப்பட்டு மாத்திரம் நம்மளை அவர் மீட்டுக் கொள்ளவில்லை. ஆமென். அவர் எதற்காக நம்மளை உருவாக்கினாரோ அதை மறுபடியும் ரெஸ்டோர் பண்றதுக்காக, மறுபடியும் மனிதனுக்கு அதை திருப்பி கொடுக்கும்படியாக தான் அவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை நமக்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சோர்வா இருக்கு, உற்சாகம் இருக்கு, சிரிப்பை பார்க்க முடியல. நீங்க உற்சாகம் தான் என்னால வந்து சந்தோஷமா பிரசங்கம் பண்ண முடியும். சிரிக்க கொஞ்சம் எல்லாரும். ஆமென். அக்கா சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கு, சிரிங்க, ஆண்டவர் நல்லது செய்வார். எந்த நோக்கத்தில் இருந்தால் நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. ஆமென். துக்கமா இருக்கு, அப்பா வீட்டுக்கு வந்து ஏதோ இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். சந்தோஷமா இருக்கும். நான் பேசுறது ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நீங்க உள்ள ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்களானால் இந்த வார்த்தைகள் நிச்சயமா உங்களுக்கு பயன்படும். ஹல்லேலூயா. சோ இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, மனிதனை உருவாக்கினாரு, மேன்மை உருவாக்கினாரு. மனிதன் அதை இழந்து போனான். ஆண்டவர் வந்து இஸ் a personal God. ஆண்டவர் 10-11 இல்ல, ஒவ்வொருத்தோட தனிப்பட்ட விதத்துல உறவாட அவர் விரும்புகிறார். உங்க பேர் என்னமா? என்ன பேரு? சுபா. இப்ப சுபான்னு சொன்னா ஆண்டவருடைய பார்வையில இந்த பூமியில சுபா மட்டும்தான் எனக்கு இருக்குன்னு பார்ப்பாரு. உங்க பேர் என்ன? ஆனந்தி. ஆனந்தின்னு வரும்போது ஆண்டவர் பார்க்கும்போது ஆனந்தி மட்டும்தான் எனக்கு பார்ப்பாரு. ஒருவேளை இந்த உலகத்துல நீங்க மட்டும் ஒரு நபரா இருந்து பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா கூட அப்பையும் ஆண்டவர் உங்களுக்காக வந்து மன்னிச்சிருக்கார். It's the greatest love of God. இது ஒரு
பத்தோட பையனோட கூட்டத்துக்காக சரி ஏதோ போன்னு சொல்லி அவர் மறைச்சிட்டு போகல. அவர் ஒவ்வொரு ஆத்மாவை குறித்தும் கரிசனை உள்ளவராய், ஒவ்வொரு ஆத்மாவை குறித்தும் அவர் எல்லாருக்கும் அறிந்தவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை அறிகிறீர், நான் உட்கார்ந்து அறிந்திருக்கிறேன், நான் எழுந்திருந்து அறிந்திருக்கிறேன், நான் படுத்திருந்து அறிந்திருக்கிறேன், நான் நடந்து அறிந்திருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை கொண்டாலும் அங்கே இருக்கிறேன், நான் உயர வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறேன், உமக்கு மறைவாய் நான் அங்கே போவேன். ஹல்லேலூயா. நீங்க ஏதோ ஆக்சிடென்டா இந்த உலகத்துல பிறக்கல. மனுஷ சித்தத்தினாலோ மாம்ச ரத்தத்தினாலோ நீங்க இந்த உலகத்துல பிறக்கல. ஏதோ உங்க அப்பா விரும்பினார், உங்க அம்மா விரும்பினாங்க, அதனால நீங்க இந்த உலகத்துக்கு பிறக்கல. வேதம் சொல்கிறது, அவர் நீங்கள் பிறக்க வேண்டிய காலங்களை ஏற்கனவே முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கணும். அவர்கள் கடமையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக 26 சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆமென். முன் குறிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் தீர்மானித்திருக்கிறார். எப்போ தீர்மானித்திருக்கிறாரா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு? சுபா அப்படின்னா அந்த நபரை அவர் எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு? உங்க அம்மாவோட வயிற்றுல நீங்க பிறக்கும் கரு உருவாக்கம் போதா? இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் அதுல பாருங்க, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. சங்கீதம் 139. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவாக்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமென். திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? சேர்ந்து வாசிக்கிறீங்க. ஆமென். கரங்களை ஆண்டவர் எப்போ உங்களை பார்த்தாரு? உங்க தாயோட கருவில் ஒரு கரு உருவாகும் போது ஒரு பேனாவால ஒரு தொட்டு வைப்போம் இல்லையா, அந்த தொட்டை விட சின்னதாக தான் உருவாகும். இந்த பிளட் இது போயிட்டு, இந்த கரு முட்டை இது போயிட்டு அப்படிதான் உருவாக்கும். அது உருவாக முன்பதாகவே ஆண்டவர் உங்களை பார்த்துட்டாரு. உங்களோட உருவத்தை பார்க்காரு. பிதாவுடைய அனந்த ஞானத்தில் அவங்களை பார்த்தாரு. ஸோ நீங்கள் பெருமதி விசாரம் சொல்கிற மாதிரி, மனுஷங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பெருமதி இல்லாதவர்களோ, நீங்கள் ஒன்றுக்குள் லாய்க்கில்லாதவர்கள் இல்லை. நீங்கள் தேவனுடைய பார்வையில ஒவ்வொருத்தரும் வெளியேறப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் வெளியேறப்பட்டவர். சொல்லுங்க, நான் வெளியேறப்பட்டவன். ஆமென். அதை மறக்கவே கூடாது. எப்ப பிசாசு அட்டாக் பண்ணலாம்னா, நீ யார் என்பதை உன்னை மறக்கடிக்கப்பட்டா மட்டும்தான், உன்னை மறக்கடிக்கப்பட்டாதான் பிசாசு அட்டாக் பண்ண முடியும். ஆதாம் ஏவாளுக்கு நான் யாருன்னு சரியா தெரியல. அவன் நான் தேவனை போலதான் இருக்கிறேன்னு அறிஞ்சிருந்தா அந்த பழத்தை புடிச்சிருப்பாங்களா? நீங்க யார் என்பதை மறக்கடிப்பான். அதுதான் பிசாசோட வேலையே. நீ கிறிஸ்துக்குள்ள யாரு, உனக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, உனக்கு இருக்கிற அந்த பொசிஷன் என்ன, உனக்கு இருக்கிற சுதந்திரம் என்னன்றதை நீங்க அறியாது இருக்கும் வரைக்கும் ஒரு அடிமையை போலதான் இருப்போம். கலாத்தியர் புத்தகத்தில் நாங்கள் படிக்கிறோம், பிள்ளையானவன் அவன் சுதந்திரவாளியா இருந்தும் அவன் உலக பிரகாரமான காரியங்களை ஈடுபட்டான் அப்படின்னா, தன்னை தான் யாருன்னு அறியாமல் இருந்தான்னா அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு. ஆமென். ஸோ நாம் யார் என்று எப்பயுமே அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஸோ அப்போ ஆண்டவர்
நாம் உருவாக்க முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை அவர் கண் நோக்கி பார்த்தார். நாங்கள் அப்போஸ்தலரை பார்த்தோம். நாம் குடியிருக்க வேண்டிய எல்லைகளையும் நாம் பிறக்க வேண்டிய காலத்தை யோசிச்சு பாருங்க. ஆதாம்ல இருந்து இந்த சந்ததி வரைக்கும் எத்தனையோ சந்ததி இந்த உலகத்துல வந்து போயிடுச்சு. நீங்க ஏதாவது சந்ததியில பிறந்திருக்கலாம். ஏன் பிறக்கல? பிதாவாகிய தேவன் உள்ள ஒவ்வொரு பேரையும் அந்த பரலோகத்தில் முன்குறிச்சு, இந்தால் இந்த இடத்துல நேரத்துல இந்த அப்பா அம்மாக்கு இந்த இடத்துல பிறக்கணும் என்று ஆண்டவர் முன் குறித்து பிறப்பிக்க வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த கடைசி காலத்துல உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள், உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனங்கள் பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல வரப்போற பாவ சோதனைகள், எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள் அதிகமா இருக்கும். ஆனாலும் சூளை 7 மடங்காய் சூடாக்கப்பட்டாலும் ஆண்டவருடைய மகிமை அதோட 7 மடங்கை விட பெரிதா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நம்பிதான் அனுப்பிடுகிறார். நீங்க இந்த கடைசி காலத்துல இந்த ஒரு அக்கிரமம் நிறைந்த இந்த பாவமான உலகம் நீங்க வாழ்ந்தாலும் இந்த பிள்ளை எனக்காக நிற்பான், எனக்காக என்னை விட்டு கொடுக்காம உலகத்துல எனக்கு சாட்சியா வாழ்வான்னு நம்பிதான் ஆண்டவர் இந்த காலத்துல உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாச சத்தம் அழகா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இதுதான் சூப்பர். இப்படிதான் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நான் உற்சாகமாய் புசித்தேன். கர்த்தருடைய என்னுடைய வார்த்தையை கேட்டது நடுங்கிறவன நான் கண்ணோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை கீழே விழுந்து விடாதபடிக்கு அதை நம்ம பிடிச்சுக்கணும். அதை பிடிச்சி இருதயத்துல பத்திரமா வச்சுக்கணும். அப்பதான் கனி கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த கேட்டு நீங்க விட்டுட்டு போயிட்டோம்னா நீங்க வெளில போகும்போது உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமலே போயிடும். ஆமே. சோ நான் என்ன சொன்னேன், ஆண்டவர் இஸ் a personal God. அவர் ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நீங்க அவர் சிலுவையை மறைக்கும் பொழுது இந்த இருக்கிற எல்லா முகத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆதாம்ல இருந்து கடைசி ஆத்மா வரைக்கும் அவருடைய கண்ணு முன்னால வந்து போயிடுச்சு. என் பிள்ளை எனக்காக, இந்த பிள்ளைக்காக, இதுக்காக நான் மதிக்கிறேன் என்று சொல்லி இது சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்களா? It is God. ஆமென். அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியில இருந்து அந்தத்தை அவர் பார்க்கிறவர். பாருங்க, பூமியில மனிதன் பறக்கல, பாவம் செய்யல, உலகத்துல பாவமே வரல. அப்படி இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே எங்களுக்கான ஒரு தீர்வை பிதாவாகிய தேவன் அப்பவே அவர் தீர்மானிச்சுட்டார். உலகத்து 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல பார்க்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பார்க்கிறோம். உலகமே உருவாக்கப்படல, மனிதனே உருவாக்கப்படல, பாவமே உலகத்துக்கு வரல. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்பவே நமக்காக அந்த மரணத்தை அவர் ருசி பார்க்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆதியில இருந்து அந்தத்தை பார்க்கிறவர். யாருமே ஆண்டவரை சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் யாருமே அதிர்ச்சி கொடுக்க முடியாது. அவர் எல்லாம் அறிந்த தேவன். அல்லேலூயா. சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கைகள் அப்படியே ஆணி அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு அந்த வலி வேதனைகளை, ஒரு முதுகு வலி வந்தா அங்கே கொஞ்சம் எப்படி இருக்கும், பேக் பெயின் வந்துச்சுன்னா துடியா துடிக்கும். அவரால் சாய கூட முடியாது. 6 மணி நேரம் கை அப்படியே கிழியுது. இந்த முள்ளு அவ்வளோ வேதனை, அவ்வளோ ஆழமாய் குத்தி இருக்கிறது உடம்பு முழுக்க. இப்போ நம்ம பேசலாம் பார்க்குறோம். அதில் பார்க்குற ஆண்டவரை உடம்பெல்லாம் உழுத நிலமா இருக்குதுன்னு பார்க்குறோம்ல. ஆனால் அதில் காட்டப்படுறது வெறும் ஒரு கொஞ்சம் தான். ஆண்டவர்களுக்காக பட்ட பாடங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாது. எந்த ஒரு மனுஷனாலும் அதை தாங்கிக்கவே முடியாது. உண்மையிலேயே ஆண்டவருடைய ஸ்தானத்தில் ஒரு சாதாரண மனுஷன் இருந்திருந்தா கெத்செமனே தோட்டத்திலே அவன் செத்து போயிருந்திருப்பான். அந்த ப்ரெஷரை தாங்கவே முடியாது. எத்தனை பேர் ப்ரெஷர் தாங்க முடியாம நரம்பு வெடிச்சு ப்ரெஷர் ஏறி சாகுறாங்க. அந்த ஒரு மனிதனால முடியாததை அவர் முடிய பண்ணினார். அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் அது சாத்தியம். அத்தனை பேருடைய பாவங்களும் அவர் மேல வைக்கப்பட்டது. அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவமே அறியாதவர். பாவம் அவர் என்னன்னே தெரியாது, பாவத்துக்கு வாசனை கூட தெரியாது. கல்வாரி சூழல் அவர் ஆத்மா வியாகுலப்படுது. பிதாவே, அவரால் முடியல, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி போய் ஜெபிக்கிறார்.
அந்த பிதா அமைதியா இருக்கிறார். ஏசப்பா ஜெபிச்சு எந்த ஒரு ஜெபத்துக்குமே பிதாவாகிய தேவன் அவர் பதில் கொடுக்காம இருந்ததே இல்லை. ஆனா கெட்செமனேல மட்டும் பிதாவாகிய தேவன் மௌனமா இருக்கிறார். ஏன்? உங்களை நேசிச்சார், என்ன நேசிச்சார். பிதாவுக்கு குமாரன் அவ்வளவு பிடிக்கும். அவர் செல்லப்பிள்ளை. He is the darling of heaven. Jesus Christ the darling of heaven. அவர் ராஜாதி ராஜா, அவ்வளவு எல்லாரும் விரும்பப்படுகிறவர். அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் மௌனமா இருக்கிறார். ஒரு வாட்டில 3 வாட்டிகள் சொல்லுகிறார். இந்த பாத்திரம் எது? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க தொகுத்தாவே கேட்கலாம். ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, உங்களுடைய சித்தப்படி ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு அவர் விட்டுருந்தாருன்னா, அன்னைக்கு அவர் ஓகே இதெல்லாம் முடியாது, இது முடியாது அப்படின்னு அவர் விட்டுருந்தாருன்னா நம்முடைய நிலைமை என்ன? நமக்கு நம்பிக்கையெல்லாம் போயிருக்கும். நமக்கு நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையெல்லாம் போயிருக்கும். நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க மாட்டோம். ஒரே ஒருத்தர் செய்த தியாகத்தினால இன்றைக்கு நாங்கள் உயிரோடு நம்ம வாழ்கிறோம். நம்பிக்கையில் நம்ம வாழ்கிறோம். ஒரு வீச கண்ண மொழி அந்த ஒரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லலாமா? இருதயத்தில் ஆழத்தில் இருக்கு. எனக்காக செய்த தியாகத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நம்ம கற்பனையினால முடியாததை அவர் செய்தார். நம்ம கற்பனை, நம்ம வீடியோஸ்ல படங்கள்ல பார்க்கறதெல்லாம் ஒரு ஒரு அளவு தான். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. இந்த கிருபைக்காக நன்றி. உங்களுடைய இரக்கத்தை இந்த கல்வாரி சிலுவையில் தொங்குற நேரத்தில் கூட அவர் நம்முடைய நினைவாக இருந்தார். ஒவ்வொருத்தரையும் அவர் நேசிக்கிறார். இருதயத்தில் கருத்து சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை அளவில்லாமல் நேசிக்கிறார். அவருடைய ஜீவனை போல நேசிக்கிறார். ஆமென். இந்த ஆண்டவருக்காக நான் வாழுவேன். இந்த ஆண்டவருக்காக நான் ரத்தம் சிந்துகிற சூழ்நிலை வந்தாலும் நான் மாதிரி காயத்தமா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அன்பினாலதான் நான் அவருக்கு பின்னால போறோம். ஏதோ ஆண்டவர் காசு கொடுக்கிறாரா, ஏதோ வீடு கொடுக்கிறாரா, அது ஒரு பக்கம், ஒரு ஆசீர்வாதங்கள் அது ஒரு பக்கம். ஆனால் நம்ம ஆண்டவரை எதற்காக பின்பற்றுறோம்? அவருடைய அன்புக்காக. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். ஆண்டவர்கள் அவ்வளவு நேசிக்கிறார். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ஜீவனை கூட அவர் பார்க்கல. வசனம் சொல்லுது, அவர் சாவாமல் உள்ளவரா. சாவுன என்னன்னே ருசி பார்க்காதவர், சாவுன என்னன்னே தெரியாதவர் எனக்காக உங்களுக்காக ருசி பார்த்தார். தன்னுடைய சொந்த குமாரனும் பாராமல் கிறிஸ்து இயேசுவை நமக்காக கொடுத்தவர். அவரோட கூட மற்றதெல்லாத்தையும் கொடுக்காம இருக்கிறது எப்படி? இன்னைக்கு உங்களுடைய தேவையில அவரை பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அவர்கிட்ட இருந்த விலை மதிக்க முடியாத, பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்த விலை மதிக்க முடியாத சொத்தாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்துட்டார். யோசிச்சு பாருங்க, எங்களுக்காக அவருடைய ஜெபத்தை கூட அவர் மௌனமா இருக்கிறது. ஒரு நிமிஷம் கூட பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்படலை. ஒரு நிமிஷம் கூட மறைக்கப்படலை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை தனியை விட்டு போகும் காலம் வரும், ஆனாலும் நான் தனித்திருக்கிறேன். ஏனென்றால் என்னை அனுப்பினவரை பிதா என்னோடு கூட கான்பிடண்டா சொல்றாரு. ஆனா சிலுவையில இந்த உலகத்தினுடைய என்னுடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்கப்படும் பொழுது, எல்லா பாவ சுமைகள் இயேசு கிறிஸ்துவுடைய சரத்தில் வைக்கப்படும் பொழுது, அசுத்தத்தை பார்க்க கூடாத சுத்த கண்களுடைய பிதாவாகிய தேவன் அந்த பாவத்திலிருந்து தன்னுடைய முகத்தை மறைக்கிறார். தன்னுடைய குமாரனிடத்திலிருந்து தன்னுடைய முகத்தை மறைக்கிறார். அப்பொழுதுதான் இந்த பாவம், இந்த வேதனை, இந்த அடிகள், இந்த ஆணி அறையப்பட்ட வழிகள் கூட ஆண்டவருக்கு வழியா இல்லை. எப்போ பிதாவாகிய தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் கதறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போதான் அவர் கதறாரு. அது வரைக்கும் அவர் அளவே இல்லை. ஆணி அடிச்ச போது கூட பொறுமையா சகிச்சு, ஆண்டவரை இவர்களின் மன்னியும், பிதாவே இவர்களின் மன்னியும் சொல்லி அவர் பொறுமையாய் இதை சகித்துக் கொண்டு அவர்களை மன்னித்தார். அவர்களுக்கு அவர் பரிந்து பேசினார். ஆனால் எப்பொழுது பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதோ அதை தாங்க முடியல.
அவர் துடியாய் துடிக்கிறார். எதற்காக? யாருக்காக? யாருக்காக? எனக்காக. சொல்றேன், எனக்காக. நீ எப்ப இதை மறக்கவே கூடாது. பாவ சோதனைகள் வரும் பொழுது, தேவனை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது, இதை நான் சொல்ற இந்த விஷயத்தை எப்பயும் மனதில் நினைச்சுக்கிட்டே இருக்கு. டெய்லி அவனுடைய சமூகத்துக்கு போகும்போது அவர் உங்களுக்காக செய்த இந்த அன்பின் தியாகத்தை நினைவு கூர்ந்துட்டே இருங்க. நீங்க அவரை விட்டு விலகவே மாட்டீங்க. நிச்சயமா அவரை விட்டு விலகவே மாட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். அவர் உண்மையா இருப்பீங்களா? அதைத்தான் உங்களை கேட்கிறேன். எதையுமே கேட்கிறேன். நீ என்ன பின்தொடர்ந்து வா, நான் நடந்தபடி நீ நட. என்ன இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்து. நான் யார்? இந்த உலகம் ஆண்டவர் அப்படி இப்படின்னு சொன்னா கேட்காது. ஆனா ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு பாத்திரத்தின் மூலமா இயேசுனா இப்படி அன்பா இருப்பாரா, இயேசுனா எவ்வளவு தியாகம் உள்ளவராக இருப்பாரா, இயேசுனா எவ்வளவு சுயநலம் இல்லாமல் இருப்பாரா அப்படின்னு உங்க வாழ்க்கையின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை உலகம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஈஸியாக அறிந்து மனிதர்கள் வாசிக்கிற நிருபங்கள் நாங்க தான். ஆமென். மற்றவங்க கையில பைபிள் இல்ல, எங்க கையில பைபிள் இருக்கு. உலகம் வாசிக்கிற பைபிள் நானும் நீங்களும் தான். நீ அவருடைய அன்புக்கு அத்தாட்சி யாரு? நானும் நீங்களும் தான். ஹல்லேலூயா. அந்த இன்டிமேட்டான அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அவரை வெளிப்படுத்தும்படியாய், அவரோட ஒரே மாம்சமாக இருக்கும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். கடைசி ஒரு வசனம் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30-32. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து இருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆமென். இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற பிரகாரமாகவே as he is so we are in this world. அவர் இருக்கிற பிரகாரம்னா அவர் எப்படி இப்ப இருக்கிறாரு? ஏசப்பா எப்படி இருக்கிறாரு? மகிமையில இருக்கிறார். தேவனுடைய வலது பார்த்துல இருக்கிறார். எபேசியர் நம்ம படிக்கிறோம், அக்கிரமங்களிலே மரித்து போயிருந்த எங்களை, எபேசியர் 2ஆம் அதிகாரம், அக்கிரமங்களை மரித்து போயிருந்த எங்களை கிறிஸ்து இயேசுவோடு கூட உயிர்த்தெழ செய்து அவரோடு கூட வாசிக்க அவையில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையும் பிள்ளைகளுக்கு இப்போது கிரியை செய்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதுல உட்காரம் செய்தார் அப்படின்னு வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவோட கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தியாகத்தினால, ஆண்டவருடைய இந்த கிருபாதார பலியினால, அவரை அவருடைய பலியை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறேன். நம் பாவம் என்னை மேற்கொண்டிருந்தது, நான் பாவத்திலே மறித்து போகிறேன். அவருடைய அந்த சிலுவை மரணத்தின் நிமித்தம் அதை நான் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், இருதயத்தில் விசுவாசித்து அவரை கர்த்தரில் அறிக்கை செய்யும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன். நான் மறுபடியும் பிறக்கிறேன். மறுபடியும் பிறந்த என்னுடைய ஆவிக்குரிய மனிதன் அவரை போலவே இருக்கிறான். ஆமென். அதெல்லாம் வசனம் நம்ம படித்தோம். As he is so we are in this world. அவர் இருக்கிற பிரகாரமாய் அவர் எப்படி இருக்கிறார்? மகிமை பொருந்தவராக இருக்கிறார். அவரின் அதிகாரம் நிறைந்தவராக இருக்கிற எல்லா துறைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய கால்களுக்கு கீழே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் நீங்க நடக்க வேண்டும், அந்த உறவில் நீங்க வர வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். ஏதோ தூரத்தில் இருந்து பார்த்துட்டு
ஹாய் பாய் சொல்லிட்டு போற உறவை ஆண்டவர் எதிர்பார்க்கல. 10-11 கோயிலுக்கு போயிட்டு ஓகே என் கடமை முடிஞ்சுன்னு சொல்றதுக்காக ஆண்டவர் நம்ம அழைக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் அழைச்சது நம்ம எபேசியர்ல படிச்சோம், ஒரே மாம்சமா இருக்கும்படியா. ஆமென். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப நம்ம கிறிஸ்துவனுடைய அவயவங்களா இருக்கிறோம், அவருடைய எலும்புக்குரியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி வசனம் வேதம் சொல்கிறது, கணவன் மனைவி ஒரே மாம்சமா இருக்குன்னு சொல்றது போல ஆவிக்குரிய பிரகாரமாய் நானும் என் மணவரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரே ஆவியா இருக்கிறோம். வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 6:17 கிறிஸ்துவோட இசைந்திருக்கிறவன் அவரோட கூட ஒரே ஆவியா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த ஒரு உன்னதமான ஒரு உறவுக்குள்ளாகதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உறவை நாம் அதுல நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கடைசி ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அவர் தமக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்துல வலது பரிசத்துல வீற்றிருக்கிறார். ஓகே, இப்ப நான் கேட்கிற கேள்வினா, அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம் என்னது? யாராவது சொல்ல முடியுமா? அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம். ஆமென். அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம் யாருன்னா அவருடைய மனவாட்டியாக சபை, அவருடைய மனவாட்டி நீங்க தான். அல்லேலூயா. என்னத்தான் நம்மளைத்தான் ஆண்டவர் தம்முடைய சந்தோஷமாய் பார்த்தார். அந்த சந்தோஷம் ஓகே, என் மகள் என்கிட்ட திரும்பி வந்துடுவான், என் மகன் என்கிட்ட திரும்பி வந்துடுவான், என் மனவாட்டி என்கிட்ட திரும்பி வந்துடுற சந்தோஷத்தினால அவர் சிலுவையை சகித்து கொண்டார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 17:3 பார்க்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுமே நித்திய ஜீவன். நான் பேச முன்னாடி ஐயா பேசிட்டு இருந்தார், நித்திய ஜீவனை குறித்து பேசிட்டு இருந்தார். நித்திய ஜீவன் அறிகிறது அப்படின்றதுல கிரேக்க வார்த்தை கினஸ்கோ. கினஸ்கோன்னா GINOSKO. கினஸ்கோ அப்படின்னா இன்டிமேட் பர்சனல் ரிலேஷன்ஷிப். இதே வார்த்தை, இதுக்கு ஒத்த வார்த்தை ஹீப்ரு நாங்க பார்க்கிறோம், யாடா, YADA. யாடா அப்படின்னா நம்ம இதுல வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆதியாகமம் 4:1 ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். ஆமென். ஆமென். ஏவாளை ஆதாம் அறிந்தார். இந்த அறிகிற அறிவு அப்படின்றது பர்சனல், பரஸ்பரம். இப்போ ஒரு நபரை குறித்து, ஒரு நபரை பற்றி அறிகிறதுக்கும் அந்த நபரை அறிகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. The knowing about him and knowing of him is different thing. இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எல்லாருக்குமே நியூஸ்ல பார்த்துருக்கு. இந்த நியூஸ் நல்லா தான் ரெண்டுல இருக்குது. ஓகே, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அவருக்கு என்ன தெரியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அவரை பத்தி, அவர் எப்படிப்பட்ட, அவருடைய சுபாவம் என்ன கேட்க யாருக்குமே தெரியாது. இது அறிகிறார், அவரை பற்றி அறிகிறது வேற. இப்ப தேவனை பற்றி அறிகிற அறிவு வேற, ஆனா தேவனை அறிந்து கொள்கிறது என்றது வேற. தேவன் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. எதை? என்னை அறிகிற அறிவு. இப்ப பரிசேயர்களை பார்த்தீங்கன்னா மேசியா வருவாருன்னு அத்தனை ஆண்டு காலமா எல்லா தீர்க்கதரிசனையும் கரைச்சி குடிச்சு எல்லா வேதத்தையும் படிச்சு இந்த இதெல்லாத்தையும் புட்டு வைப்பாங்க. அறிவு வேதம் சொல்லுது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி இருப்பை உண்டாக்குன்னு சொல்லுது. அவங்களுடைய ஹெட் நாலேஜ் இருக்கு, மண்டல அறிவு இருந்துச்சு. ஆனா ரெவலேஷன், வெளிப்படுத்தப்பட்ட அறிவு, ஆவை மூலமாக வருகிற அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. அந்த அறிவு இருந்தது. என்ன பண்ணாங்க? ஆண்டவர் மாம்சத்துல வந்தாரு, முடிச்சு கொண்டே சொல்ல ஆரம்பிட்டாங்க.
ஆவியானவர் மூலமாய் வராத வெளிப்பாடுகள் எங்களுக்குள்ள இந்த ரிலீஜியஸ் காரியங்களை எங்களை கொண்டு வரும். நாங்கள் கூட நாங்கள் ஒவ்வொரு வாட்டி பைபிள் திறக்கும் போதும் ஆவியானவரே எனக்கு சொல்லித்தாங்க, சத்திய ஆவியானவரே சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஆவியானவருடைய வெளிப்பாடோடு நாங்கள் படிக்கணும். ஆவியானவர் வெளிப்பாடு நம்முடைய இன்டலெக்சுவல் நாலேஜால மட்டும் நாங்கள் படித்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்தால் கூட எனக்கு தெரியாது. ஆண்டவர் பர்சனலாக அறிய முடியாது. ஆண்டவர் என்னை அறிகிற அறிவை விரும்புகிறேன்னு சொல்றாரு. இந்த டீப் நாலேஜ் அவருடைய பரஸ்பரம் அந்த ஏதோ ஆண்டவருடைய அன்பை பற்றி நான் படிக்கிறேன், அன்பை பற்றியே படிச்சுட்டு இருக்கிறேன், அந்த நாலேஜ் இருக்கு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் எனக்கு இல்லை. அனுபவ ரீதியாக அவருடைய அன்பு இல்லை. அந்த அன்பை ருசி பார்க்க வேண்டும், அந்த அன்பிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஏசாயா 54:5 பார்க்கிறோம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தா for your husband is your maker. ஸோ ஆண்டவர் நமக்கு யாராய் நம்மை வெளிப்படுத்துகிறார்? நம்முடைய மனவாளன், நம்முடைய ஹஸ்பண்டாய். ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையாது, இது ஆத்மா. அவர் தான் என்னுடைய ஆத்மா மனவாளன். அல்லேலூயா. என்னுடைய ஆத்மா பவுல் சொல்றாரு 2 Corinthians 11:2 சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அதற்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய ஆத்மா அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப்ல இதுதான் எல்லா உறவை பார்க்கணும் ஆழமான ஒரு உறவு. இந்த பூமியில ஒரு டீப் ஆழமான உறவுன்னு எந்த உறவை சொல்ல முடியும்? கணவன் மனைவி உறவு. வேற எந்த உறவும் வேதம் சொல்லிக் கொடுக்கல. இதுதான் ஒன் ஃபிளஷ் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நித்திய விவாதத்துக்கு என்று ஓசியா 2:19 நான் வாசிக்கிறேன். நித்திய விவாதத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் ஒருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். இந்த கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்ற வார்த்தை தான் நம்ம ஆதியாகமம் 4:1 ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்றால் படிக்கிறோம். இந்த சேம் வேர்டு, இந்த ஹீப்ரு வேர்டு யாரா தான் இங்கேயும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ ஆண்டவர் நம்மகிட்ட எதை கேட்கிறாரு? நெருக்கமான உறவு, ஒரே மாம்சமாய், அவருடைய ஒரே ஆத்மாவாய், அவருடைய ஒரே ஆவியாய் கலந்திருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். இந்த உலகத்துக்கு நாம் அவரை வெளிப்படுத்த வேண்டும். இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நம்ம கொலோசியரை பார்க்குறோம் 1:27 கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையும் நம்பிக்கை. Christ in you the hope of glory. இந்த உலகத்துக்கு கிறிஸ்து நம்பிக்கையா இருக்கிறாரா, இல்லை எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து நம்பிக்கையா இருக்கிற வேதம் சொல்லிக் கொடுக்குது? ஹலோ, கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நம்பிக்கையா இருக்கிறாரா, இல்ல எனக்குள்ள சபைக்குள்ள இருக்கிற கிறிஸ்து நம்பிக்கையா இருக்கா சொல்லிக்கிறீங்களா? Christ in you the hope of glory அப்படின்னா உங்க மூலமா இருக்கிற கிறிஸ்துவினாலதான் இந்த உலகத்துக்கு நம்பிக்கை. நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க தான் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க என்ன சொல்றாரு. அப்போ இந்த உலகத்துக்கு நம்பிக்கையா இருக்க வேண்டிய நான் பிரகாசிக்கணும், சபை பிரகாசிக்கணும். சபையே பாவத்துல அடிமத்தனத்துல இருந்தா இந்த உலக ஜனங்களை யார் வச்சுக்குள்ள நடத்துறது? எங்களுடைய பொறுப்பு என்னது? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க. எப்படி சூரியன் உடைய வெளிச்சத்தை சந்திரன் பிரதிபலிக்கிறதோ அதே போல பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. என்னை எத்தனை தீர்மானம் எடுக்க போறீங்க? நான் தீர்மானம் எடுக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாக தீர்மானம் எடுப்பீங்களா? அதில் நடப்பீங்களா? அதை ஆண்டவனுக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும், நீதி வேலை ஆவியானவர் பார்த்துக்கணும். எங்க மேல தடை செய்ய முடியாது. அதுக்காக தான் ஆவியானவரை மனிதன் பாவம் செய்த பொழுது மனிதன் இழந்து போனது, ரிலேஷன்ஷிப்லேருந்து அவர் வெளியே போனதுக்கு காரணம் என்ன? ஆவியானவர் விலகிட்டார். ஆவியானவர் விலகினோன்னு இந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, கட்டாயம். அதனால தான் ஆண்டவர் அந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கிறதுக்காக மறுபடியும் அவருடைய அந்த தியாகமான மரணத்தினால
கர்த்தருடைய ஆவியானவரை எங்களுக்கு கொடுக்கிறார். சீசர்களை பார்த்து சொல்லுங்க, சீசர்களை பார்த்துட்டு அவங்க மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற யோவான் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். யோவான்ல 20ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல அவர்கள் மேல் ஊதி, யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு. இப்போ ஆதியில தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனுடைய நாசில சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்தால் அவன் ஜீவாத்மானார். இந்த சுவாசம் யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் மனித குலம் இழந்து போனது. அந்த மனித குலம் இழந்து போனது தான் அவருடைய சிலுவை மரணத்தினாலே மறுபடியும் அவர் கிருபையாய் ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திக்கற்றவர்களாக விடேன், உள்ளத்தில் திரும்பி வருவேன் என்று சொன்னவர் ஆவியானவர் மூலமாய் இன்றைக்கு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா! இந்த ஆவியானவர் சதா காலங்களிலும் அவர் நம்மோட கூட நடக்கும். ஆவியானவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு இன்னைக்கு நமக்குள்ள வந்து வாசம் பண்ணும்படி, நம்ம கூட இருக்கும்படி அவர் நம்ம கூட வந்திருக்கிறார். அல்லேலூயா! அப்படி எழுந்திருக்கலாம். எழுந்திருந்து ஆவியானவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கேளுங்க. ஆண்டவரே, கேட்ட இந்த வசனத்தின்படி நான் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய ஆவியினால் நான் நிரம்பணும். இந்த ஆவியினால் நான் நிரம்பி உமக்கு சாட்சியாக நான் வாழணும். இந்த சிலுவையினுடைய பாடுகளை, தியானங்களை நாங்கள் தியானிக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே உங்களுடைய தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வெளியேறப்பட்ட ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இப்போ கேட்டோம் நம்ம மேலே வர்றாரு. அதுக்காக அவர் ஃப்ரீன்னு கிடையாது, அதுக்கு ஒரு விலைன்னு கிடையாது. அவருடைய ஆவியானவருக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிதான ஒரு விலக்கினத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! இப்போ கேளு, எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே, கூடிய பரிசுத்த ஆவியானவரை என் மேல ஊற்றுங்க. நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கணும். நீங்க சொன்னபடி சமாரியால உலகத்தின் கல்யாணம் முழுவதுக்கும் நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. கர்த்தருடைய ஆவி உங்க மேல வருவார். நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை வாழ்க்கையில நிறைவேற சொல்லி செபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய வாஞ்சி ஆண்டவருக்கு காண்பீங்க. ஹல்லேலூயா! பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பரிபோல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே. உயர்த்தி வாஞ்சியோடு கேளுங்க. ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக, காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே. ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோனானை பிளந்தவரே, யுத்தங்கள்
உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவது சொல்லுங்கள். அப்பா உடைய பிள்ளைகள் பிரசனம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவருடைய மென்மையான ஒரு பிரசனம் உங்கள் மேலே இப்பொழுது இறங்குகிறது. உங்களுடைய பாரங்கள் இப்பொழுது விலகுகிறது. உங்களுடைய கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய சிந்தைகள் இப்பொழுது விடுதலையாக்கப்படுகிறது. ரிவா ஷட்டா ரகா ரிவா ஷட்டா ரியாகா தரபா ரிவா ஹாட்டு லேகா ஷட்டா ரியாகா. ஹalleluya. நன்றி தகப்பனே. என் பிள்ளைகள் மேலும் ஆவியை ஊற்றுகிற கிருபைக்காக நன்றி. ஒரு sweet presence of the Lord is coming upon you right now. ஆண்டவருடைய இனிமையான ஒரு பிரசன்னம் இப்பொழுது உங்க மேல இறங்கி வருகிறது. வெற்றி பண்ணுங்க. ஏரியா பிராடா ஷட்டா ரிவாகா. ஓ ரியாகா ஷட்டா ரிவாகா. வெற்றி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். அவருடைய அன்பினாலே உங்களை நிரப்புகிறார். வாங்கிட்டு கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் நிரப்புகிறேன் கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய அன்பை நிரப்பட்டும். உங்களுடைய அன்பை இடைக்கட்டாண்டி கேளுங்க. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ராகாபா ஷட்டா ரியாகா. ஹalleluya. Thank you Jesus. இந்த கிருபைக்காக நன்றி. அனைத்து கொடுக்கிறதுக்காக ஆண்டவரே பிள்ளைகள் உமக்காக சாட்சியாக உமக்காக ஆண்டவரே உண்மையும் உத்தமமாயிருக்க தேவனை கிருபை செய்கிறார். இந்த பரிசுத்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய நிறைவான ஆண்டவரே மகிமையின்படி ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே கஷ்டங்கள் விலகுகள் இப்பொழுது யாரெல்லாம் வியாதி எடுக்கிறீங்களோ பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்பொழுது தொட்டு சுகமாக்குவீராக. சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. எல்லா தரித்திரங்கள் மாறட்டும். எல்லா குறைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பொருளாதார பிசாசுடைய கட்டுகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால சத்துரு உட்புகுதலோ குடியேறி போகுதலோ என்னுடைய வாழ்க்கையில் இல்லாதிருப்பதாக. கர்த்தருடைய ஆளுமை பூரணமான வாழ்க்கையில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் பூரணத்தை பேசுகிறேன். ஆண்டவரே முதுகு பகுதியில் இருக்கிற வலிகள், முதுகு தண்டில் இருக்கிற வலிகள், தலையில் இருக்கிற ஆண்டவரே வலிகள், ஆண்டவரே சரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உபாதைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது right now in the name of Jesus be gone. Be healed in the name of Jesus. சுகத்தை பேசுகிறேன்ப்பா. இயேசுவை கொடுக்கிற கிருபைக்காக பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக இருந்து இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி தேவனை ஆமென். வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு உண்டாவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும்